அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ஜென்மாதிபதி, உங்கள் சுகஸ்தானாதிபதி குரு பகவான் வக்ர நிலையில் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இதுவரைக்குமே எப்போது நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து இந்த 4 மாத காலமும் வக்ரகதியில் பயணித்திட்டு இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி. இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் இயல்பான நிலைக்கு வரும்போது இந்த காலகட்டத்திலிருந்து இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு எப்பேற்பட்ட சாதகமான யோகங்கள் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசு ராசி குரு பகவானுடைய ராசி இல்லையா, ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப நியாயம் தர்மம் நீதியை நிலையை நாட்டக்கூடியவங்க. அப்படின்னா எந்த வேலை செஞ்சாலும் நேர்மையாக செய்யணும், யாருக்கிட்ட பேசினாலும் ஒழுக்கமாக பேசணும், அதே மாதிரி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டோம், நினைக்கவும் கூடாது அப்படின்னு மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுப்பீங்க. சரிங்களா? அதே நேரத்தில் நல்ல வாழ்ந்த குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. கண்டிப்பாக ஒன்று பணத்தால் உங்களுடைய குடும்பம் வசதியாக வாழ்ந்திருப்பாங்க, இல்லையா ஊர்லேயே ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு புகழான குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க. உண்மையான வார்த்தை இது. ஆனால் இப்போது நீங்கள் எங்கே இருந்தாலும் சமீப காலகட்டத்தில் கொஞ்சம் சம்மந்தமில்லாத இடத்துல இப்போ வாழ்ந்துட்டுருப்பீங்க. நாம் வாழ வேண்டிய இருக்க வேண்டிய இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் மாறுபட்ட தன்மையோடு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகிருக்கு. இதுக்கு சில காரணங்கள் எப்படின்னா, சமீப காலத்தில் சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்த அஷ்டம சனி, 3ஆம் இடத்துல பார்த்தோம்னா ராகு 3ல், அதாவது மனம் சம்மந்தப்பட்ட ரீதியில் கொஞ்சம் அலைச்சல், மனக்குழப்பம், அதாவது சிலர் நம்பி ஏமாற்றம், இதுதான் பிரச்சனை. சரிங்களா? இன்னொன்று பார்த்தோம்னா 9ஆம் பாவகத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் திட்டம் போடுறத நீங்கள் பெருசாக பண்ணியிருப்பீங்க, எஸ்டிமேட்டு பெரிய அளவில் பண்ணியிருப்பீங்க, வர வேண்டியது அதை விட பெருசாக கூட இருக்கும். சரிங்களா? ஆனால் நாம் செய்த நல்லது ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அடுத்தவங்களுக்கு எல்லாமே புகழ் இருக்கக்கூடிய அளவில் நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணியிருப்பீங்க. ஆனால் வேணும்னே உங்களை பேருக்கு எடுத்திருப்பாங்க, வேணும்னே உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க, கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. எல்லாத்த விட பண விரயங்கள் அதிகமாக இருக்கும், தாயார் சம்மந்தப்பட்ட ரீதியில் சங்கடங்கள் உண்டாகிருக்கும், தகப்பன் உறவு முறையில் பாதிப்புகள் உண்டாகிருக்கும். அப்படின்னா அதாவது நெருக்கம் இருந்திருக்காது, நெருக்கம் பிரிவுகளை நோக்கி போயிருக்கும். அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ஜென்மாதிபதி குரு பகவான் வக்ரத்தில் இருந்த கடந்த காலத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேங்க, அது கரெக்டாக இருந்தால் எதிர்வரக்கூடிய காலகட்டமும் சரியாக இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? அப்புறம் 7ல் குரு நல்ல விசேஷம், சிறப்பான விசேஷம். ஆனால் இது வந்த பிறகு போனால் மே மாதத்துலேருந்து 2025 மே மாதத்துலேருந்து வந்தது ரைட்டு. அப்புறம் பார்த்தா வக்ரம் ஆனதுனால என்ன ஆகி போச்சுன்னா, அதாவது எதுவுமே, ஏன்னா 7ஆம் இடங்கிறது நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய கூட்டாளி, கணவன் மனைவி, அன்பு சம்மந்தப்பட்ட ரீதி, உறவு ரீதி, இது எல்லாமே 7ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்புறம் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய இடமும் அந்த 7ஆம் இடம். அப்போது இது எல்லாமே எப்படி இருந்திருக்கு, எல்லாம் இருக்குது, ஆனால் இல்லை, எல்லாம் கிடைச்ச மாதிரி தான் இருந்தது, ஆனால் சந்தோஷம் இல்லை. கணவன் மனைவி சேர்ந்து திருமணம் பண்ண வேண்டிய வாய்ப்பில் பிரச்சனை, திருமணம் தள்ளி போயிருக்கு. திருமணம் ஆனவங்களுக்கு அவங்களுக்கு கூட பார்த்தோம்னா கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலை. சிலருக்கு சம்மந்தமில்லாமல் டைவர்ஸ் வரைக்கெல்லாம் போகிற அளவுக்குலாம் ரொம்ப பேருக்கு நடந்திருக்கு. இப்படி இது வக்ரங்கிறது நேர் ஆப்போசிட். நம்ம ராசிநாதன் அப்படி ஆனது அது அவ்வளோ சிறப்பு கிடையாது. சுகஸ்தானாதிபதியும் அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல உட்காரும்போது அது கொஞ்சம் கெடுபலனை கொடுத்துருக்கும். ஆனால் இந்த மார்ச்லேருந்து வரக்கூடிய ஜூன் 1 வரைக்குமே வக்ர நிவர்த்தி காலங்கிறதுனால
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில விதமான தேவைகளை சரிப்படுத்திக்கலாம். எந்த சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னா, அதாவது கூட்டாளிகள் சம்மந்தப்பட்ட உறவு ரீதியில் பாசம் வச்சுருந்தவங்க சில சங்கடத்தினால் பிரிஞ்சவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஆச்சுங்களா? அடுத்தது தாயார் தகப்பன் சம்மந்தப்பட்ட உறவு ரீதியில் தாயாருக்கு சில விரைய செலவுகள் பண்ணி சரிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு. அப்படின்னா அம்மாவுக்கு கொஞ்சம் சங்கடம், ஒரு மருத்துவ செலவுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது, அது பண்ண முடியல, ஆனால் இப்போ பண்ண வேண்டிய வாய்ப்புகள் வரும். இல்லை ஏற்கனவே பண்ணணும் சரியாகலை, ஆனால் இப்போ பண்ணால் அது கிளியர் ஆகிரும் தான். அப்புறம் உறவு முறையில் கொஞ்சம் வெறுப்புகளாக இருந்தது, அது கொஞ்சம் நெருங்கி வந்துட்டோம், இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும். தகப்பனுடைய உறவு முறையில் கொஞ்சம் பிரச்சனை தான். சரிங்களா? கொஞ்சம் இந்த ஒரு 3-4 மாதத்துக்கு கொஞ்சம் லேட் பண்ணுறது தான் நல்லது. அதில் ஒரு பூர்வீக சொத்து இருந்தாலும் சரி, கலார் பண்ணணும்னு நினச்சாலும் அது கொஞ்சம் பண்ணுறதுல கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். அதனால் நம்மளுடைய தசாபுத்திகள் சாதகமாக இருந்ததுன்னா, அதன் மூலியத்தில் நம்மளுடைய தசை சாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒரு பிரச்சனையே இருந்தாலும், ஒரு கோர்ட்லேயே ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்தால் கூட அது தீர வேண்டிய காலம் இருக்குது. அது தசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். சரிங்களா? அப்புறம் இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு வரவு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அது நமக்கு ஒரு வேலையினால் ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு, இல்லை இருந்த வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு, இல்லை ஒரு கலைத்துறையில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம், ஒரு கலைன்னா ஒரு சின்ன ஃபீல்டில் வேலை செஞ்சுட்ருக்குறோம்னு வச்சிங்களேன். இது வரைக்குமே நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கல, இது வரைக்குமே ஒரு அடுத்து உங்ககிட்ட தான் நம்ம நின்று வேலை செய்கிற மாதிரியே இருந்தது, அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, பேரும் கிடைக்கல, பணமும் கிடைக்கல, ஆனால் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க. சரிங்களா? அப்புறம் அரசியல் ஆன்மீக தொழில் செய்யக்கூடியவங்க, அது அரசியலாக இருந்தால் சமூகம், ஆன்மீகம்னா அதுவும் சமூகத்துக்கு பண்ணுறது தானே. ஒரு ஒரு நெறிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடியது, ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய விஷயம், இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. இன்னும் சமீப காலத்தில் பண்ணியிருப்பீங்க, இல்லையோ பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? கோயில் நிர்வாகம் வகிக்கிறது, அப்புறம் ஊருக்கு ஒரு பெரிய மனுஷத்தனம், ஒரு போஸ்டிங், ஒரு அரசியலில் ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது, இந்த மாதிரி வரும். அப்புறம் ஒரு அரசாங்க துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துருந்தாலும் கிடைக்கும். உங்களுடைய பூர்வீக இடத்துக்கே போய் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகும். ஆனால் கடந்த காலத்தில் எல்லாம் நமக்கு வர வேண்டியதெல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சது, ஆனால் நமக்கு கிடைக்கல. நாமெல்லாம் நல்லா தான் வேலை செஞ்சாலும் நமக்கு நல்ல பேரும் கிடைக்கல. ஆக மொத்தத்தில் அனுபவித்தவங்க ஒருத்தர், கஷ்டப்படுறது நாம்பளாக இருக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய இது நேரமாக இருக்கிறதுனால நிச்சயமாக அதுக்கு உண்டான முயற்சிகள் எதிர்பாருங்க, கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். இப்போது கூடாத ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, அதாவது மண்மனை சார்ந்த சுப செலவுகள் இடம் வாங்குறது பண்ணலாம், வண்டி வாகனங்கள் வாங்குறது வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி பழைய இடத்த விற்றுட்டு, இல்லை பழைய வீட்டை விற்றுட்டு புதுசாக வாங்கலாம்னு நினைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? திருமணம் சார்ந்த விஷயங்கள் கமிட்மெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் இந்த நேரத்தில் டக்குன்னு தாலி கட்டலாம், ஒரு மண்டபத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது அதுவும் கூட பாருங்கள். ஆனால் திருமணத்தை கொஞ்சம் ஒரு 3 மாதம் 4 மாதம், சரிங்களா, அதாவதுக்குள்ளே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதம் கழித்து நடக்கிற மாதிரி வாய்ப்புகள் உண்டாக்கும். சரிங்களா? மறுமண வாழ்க்கை, சிலருக்கு திருமணம் நடந்து ஒரு டைவர்ஸாக போயிட்டுருக்குது, பேச்சுவார்த்தை நடத்தி சரிப்படுத்திக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிப்போச்சு, மறு வாழ்க்கைக்கு இது பண்ணலாமா, எந்த வாழ்க்கை பண்ணாலும் நிரந்தரமாக இருக்க மாட்டேங்குது, இது வரைக்கும் வயசு தான் ஆகிட்டு இருக்குதுங்க, இதிலெல்லாம் எப்போங்க சரியாகும், அடுத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க நல்லா வாழ்கிறாங்க, நல்லா இருக்குது, அவங்க பிரச்சனை இப்போ பரவாயில்லங்கிற அளவுக்கு நம்மளை சொல்கிறாங்க, ஆனால் நமது வாழ்க்கைக்கு ஏதாவது ஒன்று அமையணும் இல்லையா, அது அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வருத்தமெல்லாம் போகக்கூடிய ஒரு காலம்தான் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம். இந்த நேரத்தில் கண்டிப்பாக மறு வாழ்க்கை கண்டிப்பாக இணைஞ்சு வரும். புரிஞ்சவங்க விரும்பி வருவாங்க, விரும்பி வந்தவங்க சேர்ந்து வாழ்ந்து ஒரு சந்தோஷமான எதிர்காலத்தை நீங்களே தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். கண்டிப்பாக யாருக்கு முன்னால் கஷ்டப்பட்டோமோ, யாரால் நம்ம பாதிக்கப்பட்டோமோ எல்லாத்துக்கு முன்னால் தனுசு ராசிக்காரர், ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், சுகராசிங்கிறத விட அடுத்தவங்களுக்காக வாழக்கூடிய ராசி, தானும் நல்லா வாழ வேண்டிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டாக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இந்த காலகட்டத்தில் பிரம்மாவை வழிபாடு பண்ணுங்க, பிரம்மேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க.
அடுத்து பார்த்தோன்னா இந்திரனை, ஏன்னா குருவுக்கு அதாவது இஷ்ட தேவதை அப்படிங்கிற போது இந்திரனை வழிபாடு பண்ணுறது சிறப்பு. முடிந்த வரைக்கும் உங்களுடைய ராசி நாதனா வழிநடத்தி குரு நிவர்த்தி ஆகும்போது, அதாவது குரு பகவானை வழிபாடு பண்ணுறது, மஞ்சள் ஆடை, மஞ்சள் வண்ண பூக்கள், கொண்டக்கடலை மாலை, இதெல்லாமே குரு பகவானுக்கு இட்டு அதனுடைய பிரார்த்தனைகள் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் பட்ட சில சிரமங்கள், தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள், ஆரோக்கிய பாதிப்புகள், குழந்தை பாக்கியம் கிடைக்கணுங்கிற ஒரு வாய்ப்புகள், திருமண தடைகள், இதெல்லாம் நிவர்த்தியாகி நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலம் நிச்சயமாக இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி. சரிங்களா? அதே நேரத்தில் இப்போ சொன்னது கோட்சார அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகம் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் முழுமையான பலன்களை நம்ம அறிஞ்சிக்க முடியும். ஏன்னா தசா புத்தி, அந்தரம், லக்னம் இதெல்லாம் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் தெரியுங்க. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்களை அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் அற்புதமான சாதகமான ஒரு பொற்காலமாக அமையும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.